பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நடிகர் விஜய் செல்வனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் 19ஆம் தேதி எங்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். அதாவது மனு எங்களுடைய திரைப்படமானது இன்று தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் வெளியிடப்பட்டிருக்கிறது. திரையிடப்பட்ட திரையரங்கு அனைத்திலும் சிறப்பான காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் முதலாவதாக திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் அதனுடைய இயக்குனர் திரு துர்கா பிரசாத் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னா, நம்ம கதையினுடைய ஹீரோ அவர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் தளபதி தங்க தளபதி அவர்களுடைய ஒரு தீவிர ரசிகரா இந்த படத்துல அவர் வந்திருக்காரு. தளபதி ரசிகரா மட்டும் அல்லாமல் அவர் ரியல் லைஃப்ல செஞ்சுட்டு இருக்கிறத இவரும் இந்த சினிமாவில் ஃபாலோ பண்ண அவரும் அதை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் இந்த ப்ராசஸ்ல அவரும் செய்ய ஆரம்பிச்சு ஒரு கதையை அழகா எடுத்துட்டு போயிருக்கிறாரு டைரக்டர் சார். கூடவே ஒரு அழகான காதல் கதை, அந்த காதல் கதையோடவே ஒரு அருமையான ஒரு தகவலையும் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த ஆணவ கொலைகள் நிறைய தமிழகத்தில் அரங்கேற்றி வந்துட்டு இருந்தது. அதை பேஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதுல ஏற்றத்தாழ்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாம நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்ற அந்த ஜாதி அந்த மதம் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு மனிதர்கள் அன்பு மனிதநேயம் இது மட்டும்தான் இந்த திரைப்படத்தினுடைய மையக்கருவா டைரக்டர் எடுத்துட்டு போயிருக்காரு. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த திரைப்படத்துல ஒரு காட்சி ஒண்ணு வரும். டார்ச் லைட் அடிச்சுட்டு நாங்க எல்லாருமே ஹீரோ ஹீரோயினா தேடிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த இடம் மேங்களூர்ல ஷூட் பண்ணப்பட்டது, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால. அந்த ஃபாரஸ்ட் ஏரியால அந்த ஷூட்டிங் போறதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக தான் ஒரு கருஞ்சிறுத்தை அங்க பிடிபட்டிருக்கு. டைரக்டர் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆர்டிஸ்டான எங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு அவர் அழகா அந்த இடத்துல நின்று எல்லாம் சர்ச் பண்ணி கரெக்டா ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப் ஜோனை ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் கொடுத்து அதை ஒரு ஷூட் பண்ணாங்க. அந்த விதத்துல நான் பர்சனலா டைரக்டர் திரு துர்கா பிரசாத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தமிழக மக்களாகட்டும் நம்மளுடைய சகோதர மாநிலமான கர்நாடக மக்களாகட்டும் அனைவரும் இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல பாருங்க. உங்களுடைய ஆதரவை மனு திரைப்படத்திற்கு மனு குழுவிற்கு தருமாறு உங்களை அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் சொல்லிட்டேன். அது சொல்லணும்ல, அது சொல்லிட்டுமா? நான் இந்த திரைப்படத்துல கதாநாயகியோடைய சித்தப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு வில்லன் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். திரைப்படம் பார்த்தவர்கள் இனி பார்க்க இருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம். என் பேர் ரேஷ்மா. எனக்கு அவ்வளோ தமிழ் வராது, but I'll make sure I'll learn it next time. So I'm very happy that my first movie in Tamil has been released today. I hope everybody in Tamil Nadu supports our movie. It's a complete love story and the nativity is completely based on Tamil Nadu and the people here. It's not like that. So I'm very excited and I'm very hopeful that the audience will receive this movie very nicely. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு and ரொம்ப ஹோப்ஸ் இருக்கு இந்த படத்தோட படம் மேல ரொம்ப ஹோப்ஸ் இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ஸ்க்கு இந்த படம் பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீயுத். நான் இந்த படத்தில் ஹீரோ ஆகிய நடிச்சிருப்பேன். என்னன்னா, in this movie actually I will be a very big fan of Vijay, Thalapathy Vijay. In a real life also I am a biggest fan of him. I'm a biggest fan from Karnataka. Because of him I agreed this movie
actually. And in this movie, I would like to thank Durga Prasad sir for giving me this wonderful opportunity, and for SBR Pictures also. And film is based on purely what current incidents are going on, like casteism, religion, and based on religion, uh, how the people are treating each and every caste. So that's the based on a movie. From that, how the two lovers will be surviving from that. So it's a very beautiful movie, and I would like everyone to watch this movie at your theaters. Uh, and yeah, I would like to thank each and everyone, and press media also, for supporting us. And I'm really happy that we got a very good response from the day one. So it was a very positive response, and I'm really excited that everyone should watch the movie at the theaters. And yeah, thank you so much for press media for supporting us. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவிஸ்ரீ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவிஸ்ரீ. இந்த படத்தில் வந்து துர்கா பிரசாத் சார் டைரக்டர். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து எனக்கு இது வந்து 35வது படம் இது. நான் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் வந்து இந்த படம் பண்ணும்போதே நான் 2-3 படம் புக் ஆகிட்டேன். அந்த படமும் பண்ணேன், இந்த படமும் பண்ணேன். இந்த படம் வந்து டைரக்டர் வந்து இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாருன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஷூட்டிங்கில் எல்லார்ட்டையும் அன்பாக பேசுவார். நான் வந்து ஹீரோயின் மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, ஒன்று ஒன்றா வந்து விஜய் செல்வன் இருந்தாலும் சரி, ஸ்ரீ இருந்தாலும் சரி, அப்புறம் ஹீரோயின் அண்ட் டைரக்டர் எல்லாம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுமோ அது எல்லாருமே நாங்கள் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பெரிய லெவலில் சப்போர்ட்டிங்காக இருந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ தேட்டருக்கு படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த மனோ படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம விஜய் தளபதி சார், சிஎம் சார் ஹீரோவோட தீவிர ரசிகர் நாங்களும் தான். ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக சாரை கொஞ்சம் காமிச்சிருந்தாலே. முதல் முறையாக சினிமாவில் பாடல் எழுதுகிற வாய்ப்பை துர்கா பிரசாத் சார் கொடுத்துருக்காரு. சதாசிவ ஜெயராமன் இசையமைப்பாளர் கடின உழைப்பு அந்த படத்துக்கு போட்டிருக்காரு. அது மாதிரி நம்ம ஸ்ரீயுத் சார் ஹீரோ, ரேஷ்மா மேடம் எல்லாமே தன்னோட கடினமான உழைப்பை கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி. முதல் நாளே தியேட்டரில் ஆரவாரமாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலே இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தது ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமும் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் துர்கா பிரசாத் சாரும் ஒவ்வொரு கலைஞர்களுமே, கேமராமேன் ஆகட்டும், இசையமைப்பாளர் ஆகட்டும், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும். ஏன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர் ஸ்ரீயுத் நம்ம நண்பர், அவர் வந்து ரசிகராக நடிச்சிருக்காரு. அவர் சொல்லும் போதே சொன்னார், ரியல் லைஃப்லேயும் நான் வந்து விஜய் சாரோட ரசிகன் அப்படின்றது சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எங்கள் திரைப்பட குழு சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. இந்த தளபதி விஜய் பாடல் எங்கள் தளபதிரா அப்படின்ற பாடல் நான் எழுதியிருக்கேன். இந்த தளபதி பாடல் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஜென்ரேஷனில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அரசியலில். அதுக்கேற்ற மாதிரி இந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா பிரசாத் சார் சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வரிகளையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் சாங் இருக்குன்னு சொல்ல ஒவ்வொரு வரியும் பார்த்து தான் எழுதியிருக்கோம். பெத்த புள்ள போல் நினைக்க கோடிசனம் உனக்கு, நீ 8 வச்சா வெற்றி எல்லாம் காலடியில் கிடக்கு, அச்சடித்த காசு மேலே ஆசை இல்லா ஒருவன், எப்பவுமே அவன் தானே மக்களுக்கு தலைவன் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் சாங்கும் அடுத்து ரெடியாக வரும். ஒவ்வொன்றுமே விஜய் சாரோட சிறப்புகள் பற்றி வர்ற மாதிரி தான் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த திரைப்படம்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. சின்ன படம் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ஹிட் கொடுத்த மூவிஸ். அது செகண்ட் டைம் திரும்பவும் திரையரங்குக்கு வந்திருக்காங்க. பட் இது வந்து லோ பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் கூட கொடுத்துருக்க மெசேஜ், இதனுடைய லொக்கேஷன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம வரக்கூடிய நம்மளுடைய பார்வையாளர்களை கவர்ற மாதிரியா டைரக்டர் வந்து அதை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்.
And in this uniqueness is it's purely family based, and in this current generation we are only seeing only disturbing contents, uh, like something like uh, for bad for the youth. So this will be a very good message for the youth. சார் இந்த படத்துல வந்து விஜய்க்கு ஃபேனா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரீரிலீஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் கிடைக்கிறது ரொம்ப பெரிய இஷ்யூஸாக இருக்குது. நிறைய ப்ரொடியூசர்ஸும் இந்த விஷயத்த ரெகுலராக பேசிட்டு வந்துருக்காங்க. ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. விஜயோட படமே வந்து 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது படத்துலேயே விஜய் பற்றியான ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, பட் விஜய் படமே வந்து உங்களோட படத்துக்கான ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் அமைஞ்சிருக்கும் போது அது சார், இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் சார் எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். நம்மது அந்த ஈவன் வி ஹாவ் ஒன் ட்ரை தட்ஸ் இட். வி ஜஸ்ட் ஹாவ் ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து ட்ராபேக்குன்னு நம்ம கருத வேண்டாம். ட்ராபேக்குன்னு சொன்னால் அது பின்னடைவு அப்படின்ற மாதிரி அது வந்து தவறாக போயிடும். இந்த லிமிட்ல இந்த ரேஞ்சில் எடுத்திருக்கக்கூடிய படம் இது ஃபுல் கமர்ஷியல். ஆல்ரெடி நம்ம படத்தில் இளைய தளபதி, நம்ம தமிழ்நாட்டினுடைய தங்க மகன், அவரை நம்ம முதலமைச்சரை பற்றி நம்ம பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு, மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். ஒன்று. இரண்டாவது, ஆஸ் அ ஹீரோ மிஸ்டர் ஸ்ரீ டோல்ட, இந்த படம் எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல், எந்த ஒரு வன்முறையும் அதிகமாக இல்லாமல், எல்லா ரேஞ்சிலையும் எல்லா ஏஜ் பீப்புள்ஸையும் கவரக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைஞ்சிருந்தது. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இருந்தாலும் வந்து இப்ப இந்த 2 படம் ரிலீஸ் ஆனதுனால இல்ல சார், அதெல்லாம் பழைய படம் தானே. இப்போ நாங்க புதுசா ஸ்கிரீனிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா. இன்கேஸ் இந்த 2 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உங்களோட படத்துக்கான ஸ்கிரீனிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? அந்த வந்து இப்ப விஜயோட டைரக்ட் படத்துக்கு போறதை விட இந்த மாதிரி படத்துக்கு ஒரு வாக்கிங் அதிகமா இருந்திருக்கு. ஸோ அதை உங்களுக்கு தோணலையா? அப்படி இல்லை, அது தோணுனது. பட் ஆனால் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே அவங்கவுங்க பிஸ்னஸ் எடுத்துறதுனால சார் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களை மாதிரி ஒரு பட்ஜெட் படம் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்னுடைய ஒரு கோரிக்கை, நாங்கள் அதை முன்வைக்கணும் அப்படின்னாக்கா தேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்காம கொஞ்சம் பண்ணி கொடுத்தா அது நல்லாயிருக்கும். புதிதாக வரக்கூடிய புதிய கலைஞர்கள், புதிய திரைப்படங்கள், இவர்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நம்ம சீனியர் பர்சன்ஸ் கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் கைட் பண்ணி கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே இந்த மாதிரியான திரைப்படங்கள் அதிகமாக வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இண்டஸ்ட்ரியில இருந்து தான் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ முதலமைச்சர் அவர்களாக இருக்காருன்னா அப்படிங்கும்போது உங்களோட திரைப்படம் சார்ந்து இல்லை உங்களோட ப்ரொடக்ஷன் சார்ந்து வந்து ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் வைக்கலாம். இதனால வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும்னா என்ன மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட கொண்டு சேர்க்கணும்? நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிறிய பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்களுக்கு வழிவகுக்கிற மாதிரி நம்மளுடைய தமிழக முதல்வர் அதற்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுத்தாருன்னா நிச்சயமாக சிறு கலைஞர்கள், சிறிய சிறு எப்படி சொல்றதுன்னா சிறு ப்ரொடியூசர், தயாரிப்பாளர்கள் சொல்கிறோம், அவங்க ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணுங்க, அவங்க நஷ்டம் இல்லாமல் அவங்க லாபம் எடுத்து அதன் மூலியமா அவங்க சர்வே ஆகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷமாக வந்துட்டு நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் மூவிக்கு வராமல் எல்லாம் புது புது ஆளாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ பழைய ஆக்டருங்க பண்ணிட்டு இருக்க காமெடி ஆர்டிஸ்டெல்லாம் இப்போ யாருமே அவ்வளோவா காணும் மூவியில். என்னோட கோரிக்கை என்னென்னா அதுலேயும் நான் ஒருத்தி. அதனால வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோம். இந்த படம்லாம் பார்த்தாங்கனாக்கா எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கோம், எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு ஜாப்க்கு போக முடியாது, எங்களுக்கு ஷூட்டு தான், எங்கள் உயிரே ஷூட்டு தான், அதை நம்பி நாங்கள் இருக்கோம். நாங்கன்றது வந்து எங்களோட ஆர்டிஸ்ட்டுங்க, காமெடி ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் சார் வாய்ப்பு, எப்படியாச்சும் எங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு நீங்கள் உதவி செய்யணும். இதுதான் என்னோட கோரிக்கை. மனு திரைப்படத்தில் வந்து முழுக்க திரைப்படத்தினுடைய கதாநாயகன் வந்து விஜயினுடைய தீவிர ரசிகராக அதில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒன்று. இரண்டாவது, அவர் வந்து சமுதாயத்தில் நடிப்பில் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் நலத்திட்டங்கள், உதவிகள் செஞ்சுட்டு வந்தாரோ அதை வந்து
ஹீரோ அதை செய்கிற மாதிரி பிரதிபலிச்சிருக்கு, அதை காமிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய தளபதியினுடைய ரசிகர்கள், அவரை வந்து உயிராக பார்க்கக்கூடிய எண்ணற்ற தொண்டர்கள், தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் மக்களுக்கு இறங்கி நின்று நல்வழியை காட்டவும், நல்லது செய்யவும் முன்வரணும், செய்யணும், அதை செய்ய முயற்சிக்கணும். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாதி சார்ந்த ஒரு படமாக தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு வந்து ஒரு நன்றி சொல்றேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாரஞ்சிட்டாங்க, மோகன்ஜி இவங்க எல்லாமே ஜாதி சார்ந்த ஒரு விஷயம் படங்கள் தான் எடுத்துட்டு வந்துருக்கோம். அந்த வகையில இந்த படம் ஜாதி சார்ந்த ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. என்ன மாதிரி ஒரு புதுமையான இது ஜாதி சார்ந்த ஒரு விஷயம் நம்ம சொல்ல படம் சொல்லி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜாதியை ஒழிப்போம். ஒரு ஆணவ கொலையினால ஒரு குடும்பம் சீரழிந்தது, அதே ஆணவ கொலை மீண்டும் இன்னொரு குடும்பத்தில் அரங்கேறக்கூடாது என்பதற்காக அந்த ஆணவ கொலை செய்தவரே நேர்ல வந்து இல்ல வேண்டாம், மரணம் வந்து ஒரு விஷயத்துக்கு தீர்வாகாது அப்படிங்கிறத அதை வந்து கான்செப்டா சொல்லியிருக்கிறாரு. இது வந்து டைரக்டர் டச். அதனால இதுல வந்து சாதி மதம் இனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதை நம்ம முன் வைக்கல, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம பேசிக்கலாம். பாரஞ்சித் மோகன்ஜி இதே விஷயங்கள் தான் பண்றாங்க. இந்த மாதிரி ஜாதி சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அதை முன்னெடுத்து பண்றது இல்லை. அப்படிங்கும் போது இது என்ன புதுமையான ஒரு விஷயமா சொல்ல வந்திருக்கீங்க? புதுமையான விஷயம்னு இல்லை, எல்லாருமே சொல்ல வந்தது தான். இதுல பெரிய நாங்க ஹைலைட் எதுவும் சொல்லலை. நாங்களும், அதாவது மனுவோடைய குழுவும் வந்து அதை சொல்லியிருக்கு. வேண்டாம், ஆணவ கொலைகள் வேண்டாம், சாதி மதம் இனம் இந்த வேறுபாடு பார்க்க வேணாம். இன்றைய அரசோட செயல்பாடுகளும் இந்த மாதிரி இருக்குன்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இல்ல, அரசியல் வந்து இதுல கொண்டு வர ப்ளீஸ். தேங்க்யூ.